அதெல்லாம் விடுங்க ஜேம்ஸ். ஆர்மிஸ் உங்களை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டாங்க போல. நல்லா இருந்துச்சா? டேய் இருடா, சிரிக்காதடா. எனக்கு அன்னைக்கு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ரொம்ப கில்ட்டியா விடுங்க ஜேம்ஸ். நாங்க எப்பவும் உங்க மணிப்பை ஏத்துக்கிடுவோங்க. ஐயோ இருக்கும்ல, அந்த ஐ படத்துல கூட விக்ரம் கொடுப்பாரு, அந்த மாதிரி வச்சு போஸ் கொடுங்க. ஜேம்ஸ் அங்க பாருங்க, தொட்டு பாருங்க. இந்த மாதிரி வச்சிருப்பான் பாடியா. அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். நீங்க சொல்றது உண்மைதான் ஆவி. வண்டு முருகன், ஆரம், கைப்புள்ள, ஜென், திகில் பாண்டி, ஜெயஹோப், சூனாபானா, வே, அல்லாட்டார்முகம், ஜீமின், ஸ்னேக் பாபு, சுகா, நேசமணி, ஜாங்குக். இன்னைக்கு நம்ம ஷோக்கு நம்ம இன்வைட் பண்ணியிருக்கிறது BTS. வாங்க BTS, உங்களை பார்த்து 2 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு நீங்க லேட் ஷோல யாரை மீட் பண்ண போறீங்க அப்படின்னா, வேர்ல்டுல பிகெஸ்ட் பாய் குரூப் தான் மீட் பண்ண போறீங்க. இவங்க கிராமி நாமினிஸ் கூட. Here is BTS. அங்க பாருங்க ஜெயஹோப், அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஜெயஹோப் திரும்ப ஒரு வாட்டி அதை நீங்க பண்ணி காமிக்கிறீங்களா? ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே. ஓ எம்மாடி, தூக்கம் நினைச்சா முடியல. பரவாயில்ல விடுங்க. உட்காருங்க உட்காருங்க. இன்னும் அப்படியே இளமையாவே இருக்கீங்க. முதல்ல நான் உங்கள்கிட்ட கேட்க வேண்டியது என்னன்னா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பார்த்து 2 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்பதான் இங்க ஷோக்கு வந்திருக்கீங்க. எல்லாரும் நலமா இருக்கீங்களா? சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி சொல்லுங்க, இதோட நீங்க கிராமில 2 வாட்டி கிட்ட நாமினிஸ் ஆயிட்டீங்க. உங்களோட ஃபீலிங் எப்படி இருக்கு? நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? நீங்க எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கீங்க? இப்போ உங்களோட மனநிலை எப்படி இருக்கு? அப்புறம் பாப்பா மூச்சி எப்படி இருக்கீங்க? நான் பாப்பா மூச்சி பார்த்து பேசணும்னா ரொம்ப ஆசைப்பட்டேன். ஏன்னா 2 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு இல்லையா பாப்பா மூச்சியை பார்த்து. சொல்லுங்க. பாப்பா மூச்சியை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். நீங்க எப்படி? அதெல்லாம் விடுங்க ஜேம்ஸ். ஆர்மிஸ் உங்களை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டாங்க போல. நல்லா இருந்துச்சா? டேய் இருடா, சிரிக்காதடா. உங்க மனநிலை இப்போ என்ன ஜேம்ஸ்? சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலா நான் அப்படி சொன்னது ரொம்ப பெரிய தப்பு. என்னோட தப்பா நான் உணர்ந்துட்டேன். ஆர்மிஸ் வந்து ஒரு 15 வயசு பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்கன்னு சொன்னதை நான் தப்பு பண்ணிட்டு இருந்தேன். நான் ஒத்துக்கிறேன். ஆர்மிஸ் ஆர்மை வச்சுக்கிறவங்க நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்படி நான் சொன்னது அவ்வளோ பெரிய இம்பாக்ட் தரும் நான் எதிர்பார்க்கல. திடீர்னு ராத்திரி வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் ஃப்ரெண்டு போய் ஏதோ பின்னாடி ஒரு உட்காந்துருக்கேன். அவன் மெசேஜ் பண்ணா, நீங்க தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு. ஆர்மிஸ் சின்ன பிள்ளைங்கன்னு சொன்னது வைரலா இப்போ போய்கிட்டு இருக்கு, பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னே நான் பயந்துட்டேன். அச்சோ என்னடா இது எப்படி ஆயிடுச்சு? சரி நான் வேணும்னே பண்ணல, தெரியாம சொல்லிட்டேன். அதுக்கான மன்னிப்பையும் நான் கேட்டுட்டேன். நான் என்ன சொல்ல வரேன், நமக்குள்ள பிரச்சனை வேணும்னு நான் சொல்ல வரேன். இந்த பின்னாடி பேண்ட்ல ஒரு பாய் உட்காந்துருக்கல, அந்த பையன் தான் எனக்கு மெசேஜ் பண்ணி சொன்னான், தம்பிடா நீ என்னடா சொன்ன? தப்பு பண்ணிட்டீங்க, உடனே மன்னிப்பு கேட்க சொன்னேன். இவன் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு தோணுச்சு, ஆமா நம்ம அன்னைக்கு சொன்னோமே அந்த மாதிரி. எனக்கு தோணவே இல்லை சீரியஸா. நான் அதை பெருசாவே எடுத்துக்கல, சும்மா தான் சொன்னேன் ஆர்மிஸ் சின்ன பிள்ளைங்கன்னு. ஆனால் அது பெரிய தப்பாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. உண்மையிலே அவங்களாம் தீயா இருக்காங்க. ஆர்மிஸ் வந்து ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்காங்க, உங்க பாட்டுக்கு அவ்வளோ செய்யறாங்க. உங்களோட ஃபேன்ஸ் நீங்க மதிக்கிறீங்க, எனக்கு புரியுது. நான் பண்ண தப்பு விடுங்க. உங்க மன்னிப்பை நாங்க ஏத்துக்கிறோம், விடுங்க. ஏத்துக்கிறீங்களா? ரொம்ப நன்றி. மன்னிக்கிறவன் தான் மனுஷன். என்ன பாப்பா மூச்சி, எவ்வளோ கோமா இருக்கீங்களா? நான் பாப்பா மூச்சி தானே இல்லையா? சொல்லுங்க. நான் இப்ப பாப்பா மூச்சி இல்லையா? பாப்பா மூச்சி, ஐ பிலீவ் யூ. எனக்கு அன்னைக்கு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ரொம்ப கில்ட்டியா விடுங்க ஜேம்ஸ். நாங்க எப்பவும் உங்க மன்னிப்பை ஏத்துக்கிடுவோங்க. ஐயோ ரொம்ப நன்றி. இல்ல இதெல்லாம் அப்பப்பே நம்ம முடிச்சிரணும். கண்டிப்பா. அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோங்களே. நீங்க ரொம்ப ஈஸி கோயிங் குரூப்பா இருக்கீங்க. இப்போ நம்ம குரூப்பை பத்தி क्वेश्चंस கேட்க போறோம். ரெடியா இருந்துக்கோங்க. பாப்பா மூச்சி ஒரே ஒரு ஹக். ஐயோ அம்மா, தாங்க முடியலையே. என்ன நடிப்பு நடிக்கிறாங்க. என்னால தாங்க முடியல, கண் கலங்க ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. அழுதுகிட்டே இருந்தா ஷோ முடிக்க முடியாது. நம்ம ஷோக்கு நீங்க நிறைய வந்திருக்கீங்க, இதோட ஒரு 3வது வாட்டி வரீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஷோவை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்க நம்ம ஷோவை பார்த்துருக்கீங்களா? வழக்கமா பார்ப்பீங்களா? Yes, we always watch this show. போய் சொல்றாங்க. கிராமில நாமினி ஆகிறது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. இருந்தாலும் நீங்க இதோட 2 வாட்டி கிட்ட நாமினிஸ் ஆயிருக்கீங்க. அது எவ்வளவு பெரிய விஷயம். உங்களோட ஆர்மிஸோட சப்போர்ட்னால தான் நீங்க முழுக்க வந்திருக்கீங்கன்னு தெரியுது. உங்களோட பாட்டுமே அந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு. கண்டிப்பா. இல்ல நான் சொல்லவே இல்லையே. ஓ, நம்ம ஷோவை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் நான் கேட்கறேன். அதாவது எத்தனை ஷோ நம்மளோட ஷோ நீங்க பாத்திருக்கீங்க? பாப்பீங்களா நீங்க டெய்லி? நீங்க எவ்வளவு பிஸியா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க பார்க்க மாட்டீங்க எனக்கு தெரிஞ்சு. No, I watch பாப்பா மச்சி. இல்ல ஜேம்ஸ், அவங்க மனசு தேத்தறதுக்கு சொல்லிக்கிட்டு போய் சொல்றாங்க. ஸ்டேஜ்ல நர்வஸா இருக்குமா கேக்குறாரு பாரு கேள்வி, சொல்லு. ஆமா, இன்னைக்கு நான் நர்வஸா தான் இருந்தேன். ஜங்கோ, என்ன சொல்றீங்க? நீங்க நர்வஸா இருந்தீங்களா? உங்களுக்கு தான் ஃபேன்ஸை பார்த்தா டான்ஸ் ஆடுறது இதெல்லாம் கை வந்த கலையாச்சு, அப்புறம் எப்படி நீங்க நர்வஸா இருப்பீங்க? எனக்கு ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா இத்தனை வருஷம் இந்த ஃபீல்ட்ல இருக்கீங்க, இண்டஸ்ட்ரியில இருக்கீங்க. இது இல்லைங்க, அப்படி இல்லை. நான் வந்து ஆர்மி ரொம்ப மதிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் 2 வருஷம் ஆச்சு என்னோட ஆர்மிஸை நான் பார்த்து.
அதனால திடீர்னு அவங்கள பாக்குறப்ப கொஞ்சம் நர்வஸா தான் இருந்துச்சு. ஒழுங்கா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோமா? இந்த மாதிரி ஒரு நர்வஸா? அதான் நான் பார்த்தேன். இன்னைக்கு காலையில கூட ஜங்குக்க பார்த்து சொன்னேன், இவர் பார்க்க ரொம்ப அழகா இருக்காரு, ஒரு ஹாலிவுட் ஹீரோவா போலாம் அப்படின்னு. நானா? ஓ தேங்க்யூ. அதுக்கப்புறம் இதுதான் நான் கேட்க வேண்டிய முக்கியமான ஒரு கேள்வி. ஏன்னா நீங்க இவ்வளவு பெரிய பெரிய அவார்ட் ஷோல நாமினிஸ் ஆவறீங்க, ஜெயிக்கவும் செய்றீங்க. அதுல உங்களோட எஃபோர்ட் என்ன? நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு பாடலை நீங்க உருவாக்குறீங்கன்றத சொல்லுங்க. ஏன்னா ஒரு இவ்வளவு பெரிய ஃபேமஸான சிங்கரா இருந்துட்டு இதெல்லாம் செய்யறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த பக்கம் உங்களோட நியூஸ் ஒன்று வைரலா போய்கிட்டு இருக்கு, அந்த பக்கம் 1000 பேர் 1000 சொல்றாங்க. அதெல்லாம் நீங்க எப்படி தாங்கிக்கிறீங்க? அதை கொஞ்சம் கூட மைண்ட்ல ஏத்திக்காம நீங்க பாட்டு ஃபோக்கஸ்டா இருக்கீங்க, உங்களோட பாட்டை நீங்க செய்றீங்க. இதுக்கு எப்படி நீங்க என்ன உங்களுக்கு உதவி பண்ணுது இதை செய்யறதுக்கு? சுகா நீங்களே சொல்லுங்க, இல்லாட்டி யாராச்சும் ஒருத்தங்க பதில் சொல்லுங்கப்பா. உங்களை மாதிரி கேர்ஃப்ரீயா வந்து ஒரு குரூப் நான் பார்த்ததே கிடையாது. உங்களோட பாட்டுல நீங்க ஃபோக்கஸ்டா இருக்கீங்க, உங்களோட ஃபேன்ஸுக்கு நீங்க பதில் சொல்றீங்க. இதுல வந்து நீங்க ஃபோக்கஸ்டா இருக்கீங்க, ரொம்ப பெரிய விஷயம். சவுண்ட பாத்தீங்களாங்க? அதாவது இத்தனை வருஷம் நாங்க ஒண்ணா இருந்திருக்கோம். ஆரம்ப காலகட்டத்தில இருந்து நாங்க முக்கியமான விஷயங்கள்லாம் நோட் பண்ணிக்கிட்டோம். எதெல்லாம் செய்யணும் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்றதை நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். அதனாலவே இப்ப நாங்க நல்ல ஒரு பொசிஷனுக்கு வந்திருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அது மட்டும் இல்லாமல் நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் காதில் எடுத்துக்கணும், கெட்ட விஷயங்கள் எதையும் நம்ம கண்டுக்க கூடாது. இத்தனை வருஷம் நாங்கள் அந்த மாதிரி தான் பழகியிருக்கோம். சிங் பண்ணுறீங்க, டான்ஸ் பண்ணுறீங்க, என்டர்டைன் பண்ணுறீங்க, எல்லாமே சரிங்க. நீங்கள் என்ன தான் செய்யல சொல்லுங்கள்? மேக்ஸிமம் உங்களை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் ஆர்மிஸுக்கு தெரியுது. உங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு கூட உங்களுக்கு தெரியுது. அந்த அளவுக்கு நீங்கள் க்ளோஸாக இருக்கீங்க. அது ஆர்மிஸுக்கு தெரியறதுனால அதில் கெட்டது இருந்தாலும் எங்கள்கிட்ட சொல்லுவாங்க, நல்லது இருந்தாலும் சொல்லுவாங்க. அதில் நாங்கள் நல்லதெல்லாம் எடுத்துக்கிறோம். இது ரொம்ப அற்புதமான விஷயம். எல்லா ஆர்டிஸ்டும் செய்வாங்கன்னு சொல்ல முடியாது, நீங்கள் செய்கிறீங்க. அதாவது நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, நாங்கள் 7 பேர் ஒன்றா சேர்ந்து உட்காந்து கண்டென்ட் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். நாங்கள் அப்போ சிங்கர்ஸாக ஃபீல் பண்ணுறதை விட என்டர்டெய்னர்ஸாக தான் அதிகமாக ஃபீல் பண்ணுறோம். ஆமாம், நான் கூட பார்த்துருக்கேன். ரன் பிடிஎஸ் அந்த மாதிரி நிறைய ஷோஸ்லாம் பண்ணுறீங்க, வெரைட்டி ஷோஸ். ஆமாம், மெம்பர்ஸ் கூடயே ஃபுல்லாகவே அது இருந்து ஒரு ஃபேமிலி மாதிரி என்டர்டெய்னிங்காக. ஆமாம் மச்சி, அடுத்து நீங்கள் சொல்லுங்கள். இருக்கிறதுல எல்லாரையும் வெளியும் நீங்கள் மட்டும் பார்க்க கொஞ்சம் பல்காக இருக்கீங்களே, எப்படி? நீங்கள் என்ன ஜிம்முக்கு போகிறீங்களா? கையை ஆம்ஸ் எல்லாம் பெருசாக இருக்குது. நாங்கள் ஒன்றா கூட எப்படி ஜாலியாக விளாண்டுட்டு இருக்கோமோ அதே மாதிரி பாட்டு பாடுறப்ப டிஸ்கஸ் பண்ணிட்டு பாடுவோம். நான் இதை கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு மெம்பர்ஸையும் ஃப்ரெண்ட்ஸையும் நான் பார்த்தது கிடையாது. ஏன் உங்களுக்கு திடீர்னு இருக்கீங்களே? நான் ரன்னிங் பண்ணுவேன், மாடிப்படி 10 வாட்டி ஏறி இறங்கிட்டு வருவேன். இதுதான் என்னோட எக்ஸசைஸ் ரொட்டீன். நான் ஜிம்முக்குலாம் ஒன்று இவ்வளோதான் நீங்கள் பண்ணுறீங்களா? நிஜமா வேணா காமிக்கிட்டா? ஐயோ என்ன இவரு இவ்வளோ தூரம் போறாரே. பேசாம நீங்கள் பைல்வான் மாதிரி போஸ் கொடுங்க, அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா இருக்கும்ல, இந்த ஐ படத்துல கூட விக்ரம் கொடுப்பாரு, அந்த மாதிரி வச்சு போஸ் கொடுங்க. தொட்டு பாருங்க, இந்த மாதிரி வச்சிருப்பான் பாடியா, அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். நீங்க சொல்றது உண்மைதாவி, உண்மையிலேயே பாக்க தொட்டு பாருங்க, அந்த மாதிரி தான் வச்சிருப்பான் பாடி எல்லாம். இரும்பு மனிதன் மாதிரி இருக்கீங்களே. என்ன மச்சான் அப்படியாடா இருக்குது? காமி நானும் தொட்டதில்ல. டெய்லி ஒரு போஸ் கொடுப்பீல, அந்த போஸை விடா. இன்னைக்கு உங்களை இன்டர்வியூ எடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வெளியே நீங்க போனீங்கன்னா உங்களுக்காக நிறைய காத்திருக்கு. கிராமி நாமினேஷன் நீங்க இதோட 2-3 வாட்டி ஆயிட்டீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எனக்கு பெருமையா இருக்கு. பாப்பா மச்சி, நீங்க கிராமி நாமினேஷன் பாப்பா மச்சி, நீங்க இப்ப கெத்து காட்டணும்ல, காட்டுங்க. உங்க கெத்த காமிங்க, போஸ் கொடுத்து காமிங்க. ஓ, தொட்டால கரண்ட் ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கு. ஜிமினே உண்மையிலே அற்புதமா இருந்துச்சு உங்களோட பேசினது. பாப்பா மச்சி, இப்ப பெர்ஃபார்மன்ஸ்க்கு போயிடலாமா? ஆர்மிஸ் யாரும் வெளில போயிடாதீங்க, இருங்க. பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு, காத்துருங்க, இங்கே இருங்க, எங்கேயும் போவாதீங்க, இங்கே இருங்க.